திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்களும் நடைபெறுகின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். மக்களுடைய கூட்டம் அங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்கள். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குவிந்த பக்தர்கள் தை மாதத்தில் வளர்பிறை முகூர்த்தம் முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. முருகனின் 6 படை வீடில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருவார்கள். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதற்கிடையே அதிகாலையிலே திருச்செந்தூருக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் கடற்கரை நீராடி நாளிக்கிணர் நீராடி விட்டு குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் பொதுமக்கள் கட்டண தரிசனம், முதியோர்களுக்கு வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மேலும் தை மாதத்தில் வளர்பிறை முகூர்த்தத்தை என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து புதுமண தம்பதியினர் கோயில் முன்புள்ள பிரகாரத்தில் அமர்ந்து மாலை மாற்றி கொண்டு தாலி கட்டி திருமணம் முடிந்து பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் என திருமணம் முடிந்தவர்கள் வீட்டுக்காரர்கள் மணமக்கள் அக்கினி சாட்சியாக அக்கினியை சுற்றி வந்து மணமக்கள் பெரியவர்கள் வாழ்த்தி அதிக அளவில் திருச்செந்தூரில் குவிந்த இதனால் பக்தர்கள் கூட்டம் மட்டுமல்ல திருமணத்திற்கு வந்த கூட்டமும் என திருச்செந்தூர் கூட்டம் அலைமோதிய காணப்படும். இதனால் காரணம் கோயில் வளாக பகுதி, கடற்கரை பகுதி, பேருந்து நிலையம் பகுதியில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. திருமணம் வளர்பிறை முகூர்த்தம் காரணமாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தனியார் விடுதிகள், திருமண மண்டபங்களில் திருமணம் நடைபெற்று வருகிறது. இதனால் திருச்செந்தூர் முழுவதும் அதிகமான கூட்டங்கள் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.